மேஷராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மேஷராசி ஆணி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம். மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் விஷயம் என்ன, இந்த மாசங்கள் செய்யக்கூடிய துணிந்து செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, எந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாசம். ஆணி மாசங்கிறது இந்த உத்தராயண காலம், தை மாசம் முதல் 6 மாத காலம் உத்தராயண காலம், தேவர்களுடைய பகல் பொழுது காலம் முடிவடைகிறது இந்த ஆணி மாசத்தோட. அடுத்தது ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா தட்சிணாயன ஆரம்பமாயிடும். இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால இந்த மாசம் வந்து கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, வீடு ஒட்டு ஓட்டுறது, இந்த மாதிரி வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த ஆணி மாசம். அதே போல பார்த்தீங்கன்னா தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது வீட்டில் மூத்த புத்திரிக்கும் மூத்த புத்திரனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. 2 பேரும் தலைச்சனாக இருந்தால் இந்த ஆணி மாதத்து வரக்கூடிய முகூர்த்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் 17ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம், அதாவது நடராஜர் அபிஷேகம். நடராஜர் அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தொழிலிலே சகலமும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆணி 20ஆம் தேதி அதாவது சக்கரத்தாழ்வார், அதாவது பார்த்தீங்கன்னா சுதர்சன ஹோமம் செய்வதற்கும் சக்கரத்தாழ்வாருக்கு அவருடைய ஜெயந்திங்கிறதுனால அபிஷேகம் செய்வதற்கும் சிறப்பான நாள். ஆணி 26 பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது அன்றைய தினம் அவரவர்களுடைய குருவை சென்று வழிபட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்குவதற்கும், பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி, குருமார்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபட்டு அவர்களுடைய குருவருள் திருவருள் வருவதற்கும் மிகச்சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்துல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் செவ்வாய். உங்க ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியும் செவ்வாதான், மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாதான். அப்ப உங்க ராசிக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். பூர்வீக சம்பந்தமான ஸ்தானம் புத்திரஸ்தானம். அப்ப 5ஆம் இடத்துல போய் செஞ்சிருக்கிறார். ஏற்கனவே 5ல் கேது இருக்கார். கேதுவோடு உங்க ராசிநாதன் போய் 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறாரு. பொதுவாக ராசிநாதன் 5ல் செஞ்சரிப்பது யோகம். சிந்தனை, செயல்திறன் மிகச் சிறப்பாக இருக்கும். குழந்தை பிறப்பு, கருவுண்டாகக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, காதல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா கேது இருப்பதால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாதம் திங்கட்கிழமையில விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது இந்த பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் அது சுமூகமாக முடிவு ஆவதற்கும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடங்கிறது வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துக்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 7க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். உங்கள் ராசியிலே தான் செஞ்சிருக்கிறார். ராசியிலே 15ஆம் தேதி வரைக்கும் செஞ்சிருக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி வாக்கு, தனம், குடும்பம், வருமானத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்து அதிபதியில் ராசியில் செஞ்சரிப்பது யோகம். அதுவும் குறிப்பாக சுக்கிரன் ராசியில் செஞ்சரிப்பது யோகம். திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராசியில் செஞ்சிருக்கிறான். முகத்திலே ஒரு பொலிவு, தெளிவு, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 7ஆம் இடத்து அதிபதி ராசியில் செஞ்சிருக்கிறாருன்னா அப்போ திருமண சம்பந்தமான முயற்சி கைகூடும். வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், நண்பர்கள் மூலமாகவும் கூட்டு தொழிலிலே வெற்றி, இந்த அதாவது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இது மாதிரியான யோக பலன்களையே சொல்லலாம். அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பார். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி 2ல் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் அப்படின்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடங்கிறது என்ன? வாக்கு, தனம், குடும்பம், வருமானம். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி 2ல் சஞ்சரிக்கிறார். அதாவது நம்ம பெரிய தனத்துக்கு அதிபதி யாருன்னா குரு. கையிருப்பு பணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சந்திருக்கிறார். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி அப்படின்னா பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும்.
கொடுக்கல் வாங்கல் சீர்படும். அதாவது உங்களுடைய பணம் எங்கே இருந்தாலும் வந்து சேரும். இது வரைக்கும் வரலன்னா கூட வந்து சேரும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். உங்களுடைய வாக்கு, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் ஒரு என்ன சொல்கிறது, குடும்பம் மகிழ்ச்சியாகவும் திருவிழாக்கள் விழாக்கள் நடந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் வருமானம் அதிகமாக வரக்கூடிய தொழிலிலே வருமானம் அதிகமாக வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா அவர் தான் 7ஆம் அதிபதி. கூட்டு தொழிலில் வருமானம் அதிகம். அதாவது வாழ்க்கை துணை வழி அவங்கள்ட்ட இருந்து நிறைய சப்போர்ட், அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, வாடிக்கையாளர்கள் பெருகி, வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகி அதன் மூலமாக வருமானம், இந்த மாதிரி வருமானம் சம்பந்தமான குடும்ப மகிழ்ச்சியாகவும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பாகவும் சுக்கிரன் மிக மிக அற்புதமாக செஞ்சிருக்கிறார். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சினா பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி, வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தி ஸ்தானம். 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன், அதை உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ 3க்கும் 6க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் 8ஆம் தேதி வரைக்கும். 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலே ஆட்சி. அப்போ புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கையெழுத்து, அதாவது பத்திரப்பதிவு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது நிலம் விற்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது ஒரு நல்ல செய்தி வந்து சேரும், தகவல் தொடர்பு ஸ்தானம். அதே போல் வெற்றி ஸ்தானம், அந்த கமிஷன், ஏஜென்சி, புதனுடைய ஆசிரியர், வக்கீல் இவங்களுக்கெல்லாம் வந்து யோகமான காலமாக சொல்லப்படுகிறது. 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி ஆட்சி. குருவும் அங்கே சேர்ந்திருக்கிறாரு. ஆனால் அஸ்தங்க நிலையில் சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் புதன் அங்கே ஆட்சிங்கிறது யோகம். 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இப்போ 4ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறான்னா 3 நாள் சஞ்சரித்தாலே 4ஆம் இடங்கிறது அசையா சொத்து. அப்போ அசையா சொத்து சம்பந்தமான பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, அசையா சொத்து சம்பந்தமாக ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெரிய பெரிய ஒப்பந்தங்கள், அதாவது வீடு கட்டக்கூடிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் யோகமான காலம். அவங்க நிறைய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரியான யோக பலன்களை செய்யலாம். 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 6ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்காருன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்தை அக்கறை செலுத்த வேண்டும். தாயாரிடம் தேவையில்லாமல் வாக்குவாதத்தை தவிர்த்து சுமூகமான நிலையை கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் யார்? சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி 3ல் சஞ்சரிக்கிறது யோகம். அதே போல் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தமான ஒப்பந்தம், அரசு சம்பந்தமான அனுகூலங்கள், அரசு சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமாக அரசு சம்பந்த பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தமாக உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு பிரச்சனை, இந்த மாதிரியான எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே இந்த 5ஆம் அதிபதி 3ல் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு சூரியனை சஞ்சரிக்கும் பொழுது அது சம்பந்தமான வெற்றி கிடைக்கும். அதே போல் அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா, கான்ட்ராக்டுக்காரங்க, அந்த மாதிரி அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள்லாம் கிடைத்து அதன் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களையே சொல்லலாம். ஆனால் இளைய சகோதரிடம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மற்றபடி இப்போ சூரியன் வந்து புகழுக்கு அதிபதி, 3ஆம் இடம் கீர்த்தி. அப்போ புகழுக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஆக ராசிநாதன் 5ல் சஞ்சரிக்கிறார், கேதுவோட சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அப்போ விநாயகர் இந்த மாதம் திங்கட்கிழமையில் விநாயகரை மேஷராசிக்காரர்கள் வழிபட்டு வரும் பொழுது, அதோட கூட இப்போ 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாகிறார். அதனால் செயலற நாட்டு சனியோட கெடுபலனும் குறைய போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆனி மாதம் விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து காரியங்களிலும் வெற்றியும், தடையில்லாமல் அனைத்து காரியங்களும் சுபமாக நடக்கக்கூடிய அமைப்பாகவே மேஷராசிக்காரர்களுக்கு ஆனி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.